ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்து எஸ்சிடி தமிழ் தகுதி தேர்வில் வந்த கொஸ்டின். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஷ் டேஷ் போட்டு கொஸ்டின் வந்திருக்கும். இதுக்கு வந்து கீழே வந்து ஆன்சர் இருக்குது. இந்தமாரி நடுவில் வந்து 2 வேர்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்குறாங்க. 10th தமிழ் புக்கில் 3வது லெசனில் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இந்த டாப் பேஜிலே இருக்கும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனை. இது கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கு. இதே பாடத்தில் இதே மாதிரி நிறைய கொஸ்டின் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டில் வந்திருக்கும். முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர். இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். இந்த லைனும் விருந்தே புதுமை என தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதே பேஜில் இன்னொரு கொஸ்டின். விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். மோப்ப குழையும் அனிச்சம். இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது. இது வந்து கேட்பாங்க. மோப்ப குழையும் அனிச்சம் யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இது வந்து சிலப்பதிகாரத்தில் வருது. இதை சொன்னது கண்ணகி. கண்ணகி தான் வந்து விருந்து வைக்காமல் வருத்தப்பட்டு சொல்லியிருப்பதாக இது சொல்லிடுது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இது சிலப்பதிகாரம். உண்டாலம்ம இதமாரி ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அது புறநானூறு இடம்பெறும் கடவுள் மாய்த்த இடம்பெறும் வடிதின்னு. அது உண்டாலம்ம எவ்வுலகும் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே. இது வந்து நடுவில் ஏதாவது மிஸ் ஆகி கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவோக்கும். இது வந்து நற்றிணையில் வருது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவோக்கும். இது வந்து நற்றிணை. அல்லின்னு வந்தாலே அது வந்து நற்றிணை. அதுமாரி ஒரு குழு வச்சிங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இந்த லைன் தான் லைன் கேட்குறதுனால நம்ம லைன் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். காலின் 7 அடி பின் சென்று. இது வந்து பொருணராற்றுப்படை. வந்து 7 அடி பொறுமையாக நடந்து போய் தான் விருந்தினர்களை அனுப்பி வைக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. காலின் 7 அடி பின் சென்று. பொறுமையாக 7 அடின்னு நினச்சிங்க. பொறுமை பொருணராற்று படை. இந்த மாதிரி காலின் 7 அடி பின் சென்று பொருணராற்று படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது வந்து கலிங்கத்து பரணி. இது வந்து அடுத்த பக்கமே இருக்கிறதுனால, அடுத்த லைனே இருக்கிறதுனால இது வந்து கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இது கலிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.